பாத்தியா மீனாட்சி, இப்போவாது உனக்கு புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதான்னு கேக்குற? ஏய், நீ மாப்பிள்ளையோட அப்பத்தாவை பத்தி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தல்ல. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க பாத்தியா? யாரு அவங்க நல்லவங்களா? நீதான் அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்க. ஏய், எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல, நீயும் நம்பாதமா. ஏய், என்ன இப்படி பேசுற? பார்த்தல, தேனும் மாப்பிள்ளையும் இன்னைக்கு வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. அதுக்காக அவங்க கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிறாங்க. எவ்வளவு நல்லவங்க. அத்தை வேணா அதுக்காக வந்திருப்பாங்க, ஆனா அந்த அப்பத்தாலாம் கண்டிப்பா அதுக்காக வந்திருக்காது. வேற ஏதோ இருக்கு. ஏய், எல்லாத்துக்கும் நீ இந்த மாதிரி சந்தேகப்படாத. என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை அவங்களோட பேரன். அவர் நல்லா இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட மாட்டாங்களா என்ன? அவ்வளோ நல்லவங்க எதுக்கு நம்ம கிட்ட காசு நகையெல்லாம் வாங்கினாங்க? ஏய், அந்த பெரிய பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதனாலதான் அவங்க வாங்கியிருக்காங்க. நீ என்னம்மா அவங்களுக்கு வக்கீல் வேலை பாக்குற? ஏய், ஒரு தடவை தப்பு நடந்ததுனால எல்லாரையும் தப்பான ஆளுங்களா நினைக்காத. அந்த அப்பத்தா வந்து நல்லவங்களா தான் எனக்கு தெரியறாங்க. உனக்கு எல்லாரும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. இப்படிதான் அந்த உருப்படாதவனுக்கு 500 ரூபாய் எடுத்து கொடுத்த, அந்த காசு உனக்கு திரும்பலாம் கிடைக்காது. அவன் திரும்ப தரேன்னு சும்மா நடிச்சிட்டு போயிருக்கான். ஏய், நான் ஒன்னும் அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஏதோ நல்லது செய்யணும்னு நினைச்சேன். இத பாரு மீனாட்சி, நாம 4 பேருக்கு நல்லது செஞ்சா, நல்லது நினைச்சா நமக்கும் நல்லதே நடக்கும். என்னவோ சொல்ற. வீட்டு கடனை கட்ட வச்சிருந்த காசை நீ தூக்கிட்டு போனியே, அப்ப தெரியலையா உனக்கு? ஏய் மீனாட்சி, அவரே தேடி வந்து காசை திரும்ப கொடுக்கறாரு. நீ மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க, சும்மா இரு. மா, உங்களுக்கு இவனை பத்தி தெரியல. சாரோட யோகியம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இவங்க சாதாரண குடும்பம் இல்லம்மா, ஜுவல் தீஃப் ஃபேமிலி. என்னடி சொல்ற? உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதுமா. சரி, காசை கொடு. ஏய் மீனாட்சி, என்ன பண்ற? வாமா நம்ம போலாம். இல்ல வாங்குறேன்ல. ஏய், என்ன சொல்லிட்டு போறா? என்ன மாப்ள, இந்த புள்ள உன்னை எம்பிட்டு டேமேஜ் பண்ணிட்டு போகுது? ஏன் மாப்ள, ஜுவல் தீஃப் ஃபேமிலி நல்லா சொன்னல. ஏயா, நகைத்தட்டு குடும்பம்னு சொல்லிட்டு போகுது, அதை நீ பெருமையா பேசிக்கிருக்க? அது என்னமோ தெரியல மாப்ள, அவ என்ன சொன்னாலும் எனக்கு கோவமே வரமாட்டேங்குதுன்னா பாத்துக்கோ. ஏன் இதுக்கு என்ன அர்த்தம்? சூடு சொரணம் இல்லையாண்டு அர்த்தம். இல்ல மாப்ள, இதுக்கு வேற ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்தாவே குறி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தி வச்சா அந்த பாவம் நம்ம வீட்டை தான் சுத்தும். அதனால தள்ளி போட்டுறலாமா? ஆமா ஆமா அம்மாச்சி, அவ மேல சாமி வந்திருக்குன்னு வேற சொல்றாங்க அம்மாச்சி. ஆமா, எனக்கு எதுவும் அந்த மாதிரி உணரல. அது உனக்கு தெரியாம இருக்கலாமா, ஆனா அம்மனோட அருள் உனக்குள்ள வந்திருக்கே. இந்த மாதிரி நேரத்துல சாந்தி முகூர்த்தம்லாம் வச்சுக்க வேண்டாம் மருமகளே, வேற நல்ல நேரம் பார்த்து வச்சுக்கலாம். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அவளை கூட்டிகிட்டு போ. ஏ தேவி, கூட்டிகிட்டு போமா. அம்மா போங்க. அம்மா தாயே, ஆத்தா, அம்மா தாயே. மா மா, என்னமாச்சு? கோயிலுக்கு போறதான்னு சொல்லிட்டு போனீங்க? ஆமா, கோவிலுக்கு தான் போனோம். அங்க ஒரு சின்ன வேண்டுதல். வேண்டுதலா? ஆமா, கல்யாணம் ஆகி முடியறதுக்குள்ளே இம்புட்டு பிரச்சனை வருஷ கட்டி வந்துருச்சு. அதான் வாராகி அம்மன் கோவில்ல அங்க பிரதட்சணம் பண்ணா தோஷகேஷம் இருந்தாலும் கழிஞ்சிரும்னு சொன்னாங்க. அதான் அங்க பிரதட்சணம் பண்ணிருக்கா. என்ன மதனி, ஏன் என்கிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லவே இல்ல? ஏண்டா, எல்லாம் உன்னைய கேட்டுதான் செய்யணுமா? இல்ல அப்பத்தா, அவளுக்கு கஷ்டமா இருக்கும். என்னடா சொல்ற?
அவளை கூட்டிட்டு போய் என்ன கல்லு மண்ணை சுமக்க வச்சாங்க? சாமி விஷயம். இவ வரும்போது வீடு கையை விட்டு போக இருந்தது. நாம எல்லாரும் நடுத்தெருல நின்னோம். மறந்துட்டியா? அப்பதா அதுக்கு தேனை என்ன பண்ணுவா அப்பதா? ஒவ்வொருத்தங்களோட நேரம் தாண்டா ஒவ்வொரு வீட்டை ஆட்டி படைக்கும். கல்யாணம் ஆனதும் பெரிய ஆளா ஆயிட்டோன்ற நினப்பு வந்துருச்சா உனக்கு? ஐயோ இல்ல அப்பதா. அப்ப நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நான் கோயில் குளம்னு போயிடுறேன். இல்ல அப்பதா. அத்தை ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன் மவனை பாத்தியா? என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேள்வி கேக்குறான். இவனை கேட்டுதான் இவனை நான் படிக்க வச்சேனா? இல்ல இவனை கேட்டுதான் நான் தொழில் வச்சு கொடுத்தேனா? இவனை கேட்டுதான் இந்த வீட்டை அடகு வச்சு இவனுக்கு பணம் வாங்கி கொடுத்தேனா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நான் இதெல்லாம் செய்யறேன். எங்களுக்கு தெரியும் அத்தை. திடீர்னு தேனை அப்படி பண்ண சொன்னதும் அவ கொஞ்சம் பதறிட்டா. அப்படி என்ன பண்ணிட்டோம் அத்தை? வேண்டுதல் தானே பண்ணோம். இத பண்ண இவங்க 2 பேர் தானே நல்லா இருக்க போறாங்க. சம்பந்தியம்மா, சம்பந்தி வாங்க வாங்க சம்பந்தியம்மா, வாங்க 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 வாங்க. உட்காருங்க. சம்பந்தி இந்தாங்க உள்ள கொண்டு போங்க. சரி நீங்க உட்காருங்க. இந்தாங்க குடிங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சு. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல அதெல்லாம் பரவாயில்ல. மாப்பிள்ளையோட அப்பத்தா இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ அப்படியா? சக்தி அத்தை இருங்க, நான் அதை வந்துடுறேன். சரி. என்ன சம்பந்தியம்மா வந்திருக்காங்க. யாரு? அதான் தேனோட அம்மா. உள்ள வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, உட்காந்துருக்காங்க. ஏம்மா உள்ள கூப்பிடறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்க மாட்டியா? இல்ல அத்தை, வாசலே நிக்க வச்சு எப்படி அத்தை பேசுறது? இதுகளெல்லாம் வாசலோட வச்சுக்க, அப்பதான் நமக்கு நல்லது.